விஜய்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டின்றது வந்து கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது, அதிர்ச்சி அடைய வைக்குது. இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு? சமூகத்தின் பல துறையை சார்ந்தவங்களும் தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு விண்ண முட்டுது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. விஜய் ஃபேக்டரால வந்து திமுக தான் லாபம்ன்றது அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு சொல்றாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னைக்கு வந்தாலும் விஜய் ஃபேக்டர் டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணணும்னா ஓகே, பட் அசம்பிளி கதை வேற. 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. 2 லட்சம் ரூபாய்க்கு தான் கிட்னியை நாமக்கல்ல பல பேர் விற்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற வறுமையின் அளவுகோல் அது. ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டான்னு இந்தியாவிலே நாங்கள் தான் நம்பர் 1 மாநிலம்னு அவங்க மாறு தட்டிக்கிறாங்கன்னா அது ஊரை ஏமாத்துற வேலை. நீ வளர்ச்சி 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 இந்தியாவிலே நாங்கள் தான் நம்பர் 1 திராவிட மாடர்ன் சொல்கிறீங்களே. 2 லட்சம் ரூபாய்க்கு நெசவாளர்கள் நாமக்கல்ல கிட்னியை விற்கிறான்னா அப்போ நீங்கள் சொல்கிற இந்த டெவலப்மெண்ட்ன்றதெல்லாம் கதை. 10 பேரை கேட்டால் 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவன்றோம், இன்க்ளூடிங் டிஎம்கே ஃபேமிலிஸ். மிகப்பெரிய அளவில் திமுக குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவன்றாங்க. இதில் வந்து ஒரு 50% உண்மையானா கூட டிஎம்கே இஸ் இன் சூப், டிஎம்கே இன் டீப் ட்ரபிள். அப்போசிஷன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த விஜய் ஃபேக்டர் இஸ் கோயிங் டு ஹேவ் a very big impact on election results. ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்படும், அப்படி இல்லை திமுக ஜெயிக்குதுன்னா அது 2006 விட மோசமாக மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்து உட்காரும். இது கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முடியும். இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான். இந்தியா டுடேல அதாவது சி ஓட்டர் கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தேர்தல் வச்சா கூட 48% வந்து திமுக கூட்டணி வாக்கு பெற்று வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி வந்து 3 இடங்களை தான் கைப்பற்றும். திரு விஜய் அவர்களோட வருகையினால இது திமுகவுக்கு தான் லாபம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இப்போ வந்து வச்சாலும் 48% அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு புள்ளியாக இருக்குமா? எவ்ரி 4 months நினைக்கிறேன், ஆர் 3 months, thrice or 4 times in a year வந்து மூட் ஆஃப் த நேஷன் எடுப்பாங்க. இந்த தடவை அவங்க மூட் ஆஃப் த இது லோக்சபா எலெக்ஷனுக்கு. இப்போ அவங்க என்ன இடத்துல கருத்து கணிப்புனா வந்து இன்றைக்கி எலெக்ஷன் வச்சாங்கன்னா வந்து என்டிஏ வந்து 324 சீட்ஸ் வரும். என்டிஏக்கு 324 சீட்ஸ். தட்ஸ் மோர் ஆர் லெஸ் இப்போ இருக்கிறதோட கொஞ்சம் கூட. ஏன்னா இப்போ என்டிஏக்கு வந்து அரௌண்ட் 290 இருக்குன்னு நினைக்கிறேன் நான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 48%, திஸ் இஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டில் 48% டிஎம்கே அலையன்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு 3 சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான சர்வே இது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் வந்து 99% கரெக்டுன்னு நம்புகிறேன். பார்லிமெண்ட்டுன்றதுனால இன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சாலும் திமுக கூட்டணி காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணுன்றது தான் என்னுடைய கருத்தும், அதில் சந்தேகமே இல்லை. பட் அதில் சர்ப்ரைசிங்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் ஃபேக்டரை வச்சு அசம்பிளிக்கு பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லது ஏன்னா அந்த அப்படிதான் நான் விஜய் ஃபேக்டர் அவங்க பேசுனதுனால தான் இது அசம்பிளி எலெக்ஷனா இல்லை லோக்சபா எலெக்ஷனா? விஜய் ஃபேக்டரால வந்து ஏன்னா அதை நம்ம உள்ள பார்க்கணும். விஜய் ஃபேக்டரால வந்து அசம்பிளிக்கு வந்து சொல்றாங்களா அல்லது பார்லிமெண்ட்டுக்கான எனக்கு தெரியல அவங்க சொன்னது. இப்போ விஜய் ஃபேக்டரால வந்து திமுக தான் லாபம்ன்றது அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு சொல்றாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். த ஹோல் சர்வே இஸ் ஃபார் பார்லிமெண்ட், நாட் ஃபார் அசம்பிளி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து எவ்ரி இயர் 15+ இயர்ஸாக அவங்க வந்து இயர்லி thrice or 4 times மூட் ஆஃப் த நேஷன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்ஃபேக்ட் எவ்ரி வீக் எடுப்பாங்க. நமக்கு வரது 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். அந்த சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு வந்து எவ்ரி வீக் அது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் நாட் ஃபார் அசம்பிளி. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ பேசக்கூடிய அறிவு நேர்மை இருந்ததுன்னா திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு நான் என்ன கேட்குறேன், 19, 21, 24 3 எலெக்ஷன் நடந்திருக்கு. 19, 24 ஸ்வீப், டிஎம்கே ஸ்வீப். 19 1 சீட்டு ஜெயிச்சது அப்போசிஷன் ரவீந்திரநாத் ஓபிஎஸ் சன்னு ஜெயிச்சார். 24 அது கூட இல்லை, விச் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் 100%. பட் இன் பிட்வீன் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் 75 சீட் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெயிக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 13 பார்லிமெண்ட் சீட்ஸ். அளவுகோல் வந்து 21 தானே ஒழிய 19, 24 கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னைக்கு வந்தாலும் விஜய் ஃபேக்டர் டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணணுன்னா ஓகே, பட் அசம்பிளி கதை வேறு. அந்த மாதிரி ஏதாவது கருத்து கணிப்பு இன்றைக்கி இது வரைக்கும் வரல. வந்தால் தான் நம்ம ஓரளவு அது கிரெடிபிளான ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணால் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் கண்ணு முன்னால் இருக்க ஒரு உதாரணம் என்னால் என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட மோர் தென் 35 years ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். விஜய்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டின்றது வந்து கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது, அதிர்ச்சி அடைய வைக்குது. விஜயகாந்த் கூட இவ்வளோ பாப்புலாரிட்டி இல்லை. 10 பேரை கேட்டால் 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவன்றோம், இன்க்ளூடிங் டிஎம்கே ஃபேமிலிஸ். மிகப்பெரிய அளவில் திமுக குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து ஒரு 50% உண்மையானா கூட டிஎம்கே இஸ் இன் சூப்.
டிஎம்கே இன் டீப் ட்ரபிள். அவங்க வந்து மீடியா பலத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்போசிஷன் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸாக இருக்கிறதால நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுது திமுக. அதில் தான் வந்து அந்த கேம்பெயினை வந்து அவங்க வந்து மைண்ட் கேமை ஆடுறாங்க, நெரேட்டிவை பில்டு பண்ணுறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்கிறவங்கள அவங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப மனசாட்சி இல்லாமல் அடாவடித்தனமாக பேசுகிறாங்க. எல்லா கவர்மெண்ட்லேயும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றதுக்கு நீ ஒரு 10 உதாரணத்தை சொல்லி, இருக்குன்றதுக்கு நான் ஒரு 10 உதாரணம் சொல்லணுன்னா அந்த வாதத்துக்கு வரமாட்டேன்றாங்க. கண்ணு முன்னால் பார்க்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள். சமூகத்தின் பல துறையை சார்ந்தவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு விண்ண முட்டுது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. திமுக லோக்கல் கவுன்சிலர்ஸு அவங்க மேயர் மேலே, கவுன்சிலர் நகராட்சி தலைவர்கள் மேலே வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் முடைநாற்றம் எடுக்கின்றன. ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரிக்சர்ஸ் இவையெல்லாம் தான் அளவுகோல்கள். அப்போசிஷன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். அதனால் கோமாவில் எதிர்கட்சிகள்னு கட்டுரை வந்தது மாதிரி எதிர்கட்சி கொலாப்ஸ் ஆகி கிடக்கிறதால திமுக ஜெயிச்சிருன்ற தோற்றம் வருது. அசம்பிளி எலெக்ஷனில் சிச்சுவேஷன் வேறு. ஆகவே ஆன்டி இன்கம்பன்சி மிக கடுமையாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 4 நாளைக்கு முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவாக அற்புதமான ஒரு ப்ரெஸ் மீட். அவர் இவங்க கொடுத்த வாக்குறுதியில் 500 சொச்சம் வாக்குறுதியில் 66 தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு புட்டு வைக்கிறார். சச் அ ஃபேண்டாஸ்டிக் ப்ரெசன்டேஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி மீடியா வந்து அதை பிக்கப் பண்ண வேண்டிய அளவுக்கு பிக்கப் பண்ணல. ஏன்னா மீடியா வந்து கம்ப்ளீட்டாக அட்லீஸ்ட் 90% மீடியா திமுகவோட கொடுங்கரங்களுள் இந்த சிச்சுவேஷனில் இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பை பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 100% கரெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். பட் அசம்பிளிக்கு அவங்க கணிச்சிருந்தாங்கன்னா அது தவறு, வாய்ப்பே கிடையாது. விஜய் ஃபேக்டர் இஸ் கோயிங் டு ஹேவ் அ வெரி பிக் இம்பேக்ட் ஆன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். யார் ஜெயிச்சா ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்படும், அப்படி இல்லை திமுக ஜெயிக்குதுன்னா அது 2006 விட மோசமாக மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்து உட்காரும். வித் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் சொல்லும்போது எதிர்க்கட்சிகள் இங்கே வந்து வலுவாக இல்லை அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டர் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நம்ம இதை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி வந்து பிஜேபிக்கு அப்போசிஷன் வந்து சரியாக இல்லாததுனால தான் அவங்க இப்போ இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களோ, அது மாதிரி இங்கே டிஎம்கேக்கு ஒரு அப்போசிஷன் சரியாக இல்லை அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இஸ் இட் ட்ரூவா சார்? அது வந்து இது வந்து ஒரு நரேட்டிவாக எடுத்துக்கலாமா நம்ம, இல்லை வந்து நிஜமாலே அப்படி தான் இருக்கா? ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ அமித்ஷா வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, இறங்கி வேலை செய்யணும், அவரை எடப்பாடி அவர்களை முதல்வர் ஆக்குவதே நம்மளது அடுத்த இலக்கு அப்படின்னு அண்ணாமலையே பேச வச்சுட்டாங்க. அது ஒரு அவராக பேசிட்டாரா பேச வச்சாங்களாங்கிறது அடுத்த டிஸ்கஷன். பட் அண்ணாமலையே பேசிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அது சவாலாக தானே இருக்கும் டிஎம்கேக்கு. ஒர்க் பண்ண ஆரம்பித்தா சவாலுங்க, ஒர்க் பண்ணணுமே. ஏன்னா அதிமுகவோட பெரிய எதிரி திமுக இல்லை, பிஜேபி. எவ்வளோ தூரம் கெடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பேசிட்டாரு, அமித்ஷா ஒரு தடவை பேசினதோட அதுக்கு பிறகு எடப்பாடி தான் சிஎம்னு அவர் சொல்லலை, ஆனால் அமைதியாக இருக்கார். கிரவுண்டில் வந்து இஷ்யூஸை கையில் எடுத்து ஃபைட் பண்ணணும்ல. பிரச்சனை வந்து நீங்கள் போய் இப்போ ஓட்டு கேட்குறீங்க, திமுகவுக்கு எதிராக உணர்வுகளை கிளப்புறீங்க அப்படின்னா ஆன் வாட் பேசிஸ், எந்த அடிப்படையில் ஆன்டி இன்கம்பன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ண? ஆன்டி இன்கம்பன்ஸுன்றது விச் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். 2 லட்சம் ரூபாய்க்கு தான் கிட்னியை நாமக்கல்ல பல பேர் விற்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற வறுமையின் அளவுகோல் அது. ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டான்னு இந்தியாவிலே நாங்கள் தான் நம்பர் 1 மாநிலம்னு அவங்க மாறு தட்டிக்கிறாங்கன்னா அது ஊரை ஏமாத்துற வேலை. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவர் நடத்துகிற மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு தமிழக அரசே நியமித்த விசாரணை குழு அறிக்கை கொடுக்குது. முதல் வேலை அந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து சீல் வச்சுருக்கணும், குறைஞ்சபட்சம் எலெக்ஷன் முடிகிற வரைக்குமா சீலை வச்சுருக்கணும் அரசு. அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் அந்த மருத்துவமனை பண்ணக்கூடாது, மற்ற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஹாஸ்பிட்டலும் ஃபங்க்ஷன் பண்ணலாம். அது முறைகேடு, திருட்டு இல்லைன்னு மந்திரியே சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. அவர் போகிற போக்கில் வந்துட்டு அந்த மருத்துவமனை மேலே போகிற போக்கில் சொன்ன விஷயங்களையும் பார்க்க முடியுது. இதுக்கு எவ்வளோ பணம் எத்தனை கிட்னி உருணும் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பேசுனதை பார்க்க முடியும். இவ்வளோ பேசிட்டு அவங்களால ஒலாத்த முடியுது இல்லை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இழுத்து சீல் வச்சுருக்கணும்ல, வைக்கல. இது ஒரு பக்கம் ஆளுங்கட்சின்றதுனால. இந்த பிரச்சனையோட இன்னொரு பரிமாணம் என்ன? ஒன்று ஆளுங்கட்சியை சார்ந்தவன்றதுனால நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக கொடுமைக்கு பஞ்சமாக பாதகத்துக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி துணை போயிட்டுருக்கு திமுக கவர்மெண்ட்டு. எடப்பாடி பீரியடில் ஆளுங்கட்சி எம்எல்ஏவோட ஒரு மருத்துவமனையில் எலெக்ஷனுக்கு இதே மாதிரி 7 மாதம் முன்னால் இப்படி ஒரு திருட்டு நடந்து அதை உங்கள் கமிட்டி ஆமாம் நடந்திருக்குன்னு சொன்ன பிறகு அந்த மருத்துவமனையை செயல்பட அனுமதிக்கிறீங்கன்னா இதை விட ஒரு வெட்கக்கேடு ஒரு அரசுக்கு என்ன இருக்கும்? அந்த மாதிரி நடந்துருதுன்னா எடப்பாடி பீரியடில் திமுக அதை நாராக கீழ்ச்சிருக்கும், பிரச்சனையை பெருசாக்கியிருக்கும், மூட வச்சுருக்கோம் மருத்துவமனையை. எதுவுமே இல்லை. மேபி எது மேலேயோ மழை பெஞ்சோ எதுவோ எப்படியோ இருக்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அப்போசிஷனும் மீடியாவும் இருக்குது. சரி, இந்த பிரச்சனையோட இன்னொரு கோணம் என்ன? ஒன்று ஆளுங்கட்சியோட பாராமுகம். ஏன்னா அது யாரோட பணம், அது யாரோட பினாமின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. சரி, இந்த பிரச்சனையோட இன்னொரு பரிமாணத்தை எதிர்க்கட்சிகளும்
மீடியாவும் பேசியிருக்கணும், இல்லை குறிப்பாக மீடியா பேசியிருக்கணும். அது என்னது? நீ வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, இந்தியாவிலே நாங்கள் தான் நம்பர் 1 திராவிட மாடர்ன் சொல்கிறீங்களே. 2 லட்சம் ரூபாய்க்கு நெசவாளர்கள் நாமக்கல்ல கிட்னியை விற்கிறான்னா கிராமப்புற வறுமையின் அளவுகோல் அது. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த டெவலப்மெண்ட்டுன்றதெல்லாம் கதை. நீங்கள் நல்லா கதை அளிக்கிறீங்க. புள்ளி விவரங்களை வச்சு எந்த விஷயத்தையும் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி நம்ம பேசலாம். இது ஏஜ் ஓல்டு சேயிங். கிராமப்புற வறுமை என்பது தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பிரச்சனையாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. உடனே பீகாரை பார், சத்தீஸ்கரை பார், ஜார்க்கண்டை பார், ஊபியை பார்லாம் கதை அழகாதீங்க. தமிழ்நாட்டை தான் நான் பார்க்க முடியும். ஏன்னா திராவிட மாடலில் வந்து இந்தியாவை விட எங்களுக்கு வளர்ச்சி விகிதம் அதிகம், ஐரோப்பாவை விட வளர்ச்சி விகிதம் அதிகம்னு கதை அழகுறாங்க. அப்படி அழகிறக்கூடிய ஒரு மாநிலத்தில், ஐரோப்பாவை விட வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்க ஒரு மாநிலத்தில் 2 லட்சம் ரூபாய் கிட்னியை ஏன்டா விற்கிறான்னா அதுக்கு பதில் இல்லை. அப்போ அது கிராமப்புற வறுமையின் அளவுகோல் என்பதை பற்றி பேச ஏன் மீடியா மறுக்குது? ஏன் இது நடக்குது? ஏன் உங்களுக்கு வந்து கந்து வட்டி கடன் வாங்கி மாற்றுறான்? கந்து வட்டி கடனுக்கு ஏன் போகிறான்? அதுக்கு வந்து சிறு சேமிப்பு, எம்எஸ்எம்இ செக்டாரில் வந்த பிரச்சனைகள், குறுகிய கால கடன்களை கொடுப்பதில் மத்திய மாநில அரசுகளோட தோல்வி, இதில் மத்திய அரசுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லி நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏனெனில் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோட போக்கில் ஏற்பட்ட மாற்றம், அவற்றோட கிளைகள் குறைக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கூட சொல்லலாம். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரோல் இருக்குன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோலே இல்லைன்னு சொல்லாது. வளர்ச்சி 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 கடந்த 14 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் வந்து வளர்ச்சியை எட்டிட்டோம். தினம் மார்க் தட்டிக்கிட்டு விளம்பரத்திலேயே ஓடுது எங்கள் அரசு. விளம்பரத்தை தவிர வேறு என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்களேன்? முழுக்க 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 விளம்பரம் தானே. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட வேண்டியதான். இப்போ நேற்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது, ஆமாம் அப்படின்ட்டு. அது வந்து அளவுகோல்லாம் ஏன்டா 2 லட்சம் ரூபாய் கிட்னியை வைக்கிறான்? பட் இது வந்து ஒரு ஒரு நியூஸாக கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கேரி பண்ண மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. கேரி பண்ணாங்களா இல்லை அதாவது இங்கிலீஷ் மீடியாவது பேஜ் 1 போடுறான். அந்த கிட்னி திருட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து விசாரணைக்கணும்னு சொல்லுது. முக்கியமான பத்திரிகைகளில் 10ஆம் பக்கத்தில் இருக்குது தமிழில். ஒரு தொலைக்காட்சி அது விவாதத்துக்கு எடுக்கல நியூஸா கேரி பண்றாங்களாங்கிறதே பெரிய நியூஸா பண்றாங்க. உள் பக்கத்துல டெட்ன்னு வாங்க பிரிண்ட்ல. டெலிவிஷன்ல பாத்தீங்கன்னா வந்து பாசிங் ரெஃபரன்ஸா சொல்லிட்டு முக்கியமான விஷயம் என்ன, இரவு நேர விவாதங்களுக்கு மக்கள் கருத்தோட்டத்தை உருவாக்குவதில் ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கிறது. 6லேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கிற விவாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12-14 சேனல்ஸில் ஒருத்தங்க கூட அது டிபேட்டுக்கு எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு முக்கியமான சேனல்ஸ் டிபேட்டுக்கே எடுக்கல. இது அப்படியே மோடி அடியொற்றி நடக்கக்கூடிய அரசு தானே இது. எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டு இதில் வந்திருக்கக்கூடிய அன்னை செலவாணி மோசடி. ஏன்னா இப்போ இந்த கேஸ் உள்ள இடி வரப்போகுது. ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, எஃப்ஐஆர் போட சொல்லியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வரப்போகுது. அப்போ பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணோம், இடி விசாரணைக்கு வரும்போது வயிற்றுல வாயில் அடிச்சுப்பானுங்க, பழிவாங்க நடவடிக்கைன்னு. 250 பேர் குடும்பத்தை நடுத்தரில் நிறுத்தி இதில் எத்தனை பேர் தாலி அறுத்தானுங்கன்னு தெரில. இழந்துட்டு நிற்கிறான். தப்பு நடந்ததுன்னு ரிப்போர்ட்டு சொல்லுது. யோசிச்சு பாருங்களேன், தப்பு நடந்ததுன்னு ரிப்போர்ட் சொல்லாமல் எதிர்கட்சிகளோ மீடியாவோ சொன்னால் கூட நீ இடது கையால் புறந்தள்ளிட்டு போகலாம். ரிப்போர்ட்டு சொல்லுது. அப்போ அது எவ்வளோ பெரிய இஷ்யூ. சுகாதாரத்துறை செயலாளர் மந்திரி வரைக்கும் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஒன்றுமே இல்லை. அதை தான் நான் சொல்கிறேன். இதை உபயோகப்படுத்த வேண்டிய எதிர்கட்சி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், திமுகவையோ மந்திரிகளையோ கூட விட்டுருங்க. அவங்க தவறு செஞ்சவங்க அப்படி தான் இருப்பாங்க. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லது தவறு இழைத்தவர்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள். இந்த இஷ்யூவை கையில் எடுத்து நடுத்தரு கொண்டு வந்து கவர்மெண்ட்டை பிடிச்சி காலரை பிடிச்சி உழுக்க வேண்டிய எதிர்கட்சி, கட்டமைப்புள்ள எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது எந்த அளவுக்கு பேசிச்சு முதல்ல. அவங்க அதை அதிகமாக பேசியிருந்தால் மீடியா பிக்கப் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை. அவங்க பேசவே இல்லை. எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் இது. ஏன் பிஜேபி பண்ண வேண்டியதானே? புத்தி இல்லை பிஜேபிக்கு. ஏதேதோ பிரச்சனை, திருப்பரங்குன்ற பிரச்சனைலாம் எடுக்கிறேன். இந்த பிரச்சனை கண்ணு முன்னால் நடக்குது இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து இந்த இடம் தான் திமுக ஜெயிக்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்க வேண்டிய இடம். ஒன்றை மறந்துடாதீங்க, திமுகவோட மிகப்பெரிய பலம் அவங்க பலமாக இருக்காங்கன்னு மற்றவங்களை நம்ப வைக்கிறது. 2வது, எதிர்கட்சிகள் உண்மையிலேயே பலவீனமாக இருக்கிறது. இது ரெண்டையும் அவங்க அழகாக பயன்படுத்திக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். இதை இப்போயே ஆரம்பிச்சிடுவானுங்க. இன்றைக்கி வந்து அந்த இந்தியாவுடைய கருத்து கணிப்பை வச்சு அவன் பார்லிமெண்ட்டுக்கு தான் அதை பண்ணியிருப்பான், அதை அசம்பிளிக்கு சொல்லிட்டான்னு அப்படியே திருப்பானுங்க. ஸோ இந்த கேம்பெயின் இருக்குல்ல, இந்த மைண்டு கேம் இருக்குல்ல, ஒரு பொய்யை 10 தடவை சொன்னால் உண்மையாகிடுவாங்கல்ல, அதுதான் இன்றைக்கி இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஐ வில் பிளேம் த அப்போசிஷன். நான் வந்து ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். பாலிடிக்ஸ்லேயும் லவ்லையும் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்னுவாங்க. ஆளுங்கட்சி அப்படி தான் இருப்பான். பவர் அவனுக்கு வந்து தக்க வைக்கணும். அதுவும் 10 வருஷம் பவர் இல்லாமல் வந்தவங்க தே வாண்ட் டு ரீடைன் பவர் அட் ஆல் காஸ்ட். அப்போசிஷனுக்கு எங்கே போச்சு புத்தி? இவ்வளோ நடந்தால் அவங்களால வந்து தங்களை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஃப் தே காண்ட் ஏபிள் டு புல் அப் தேர் சாக்ஸ், அவங்க தங்களை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் யாராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாது. இதில் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து அதிமுக, பாஜக, திமுக,
தமிழக வெற்றி கழகம்னு இப்படி எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு செய்திகளில் இருந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி இருக்கும் அவங்களோட எதிர்காலம், 2026 அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. ஆனால் இங்கே நாம் தமிழர் அந்த கட்சி பற்றி திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து லைம்லைட்டில் தானே வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. பட் அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாக போகிறாங்க இந்த 2026 இதை பற்றி விவாதிக்கவே முடியலையே. அவங்க இங்கே அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஜெயிக்க முடியாதுங்க. நம்ம பிஹைண்ட் ரூட்ஸ் சேனலில் சீமான் அவர்களை நம்ம பேட்டி எடுக்கும்பொழுது கூட இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்பட்டது. கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு போது அவர் ஆமாம் நான் இன்னும் 3 தேர்தல் 4 தேர்தல் காத்திருப்பேன், எனக்கு பிறகு என் காலத்துக்கு பிறகு என் தம்பிமார்கள் வெற்றி பெறுவார்கள்னு ஒரு தத்துவம் பேசுகிறார். சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாக்கு வங்கி அரசியல்ன்றது ஒரு விளையாட்டு. எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளோட தான் நீங்கள் ஆட வேண்டும். அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திரு விஜய் அவர்களே வாக்கு வங்கி அரசியலை நோக்கி தான் அவர் போகிறாரு, நாங்கள் கொள்கை அரசியல் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிற விஷயமா பார்க்க முடியுது. பல இடங்கள்ல அதை அவங்க பதிவு பண்ணுறாங்க. இங்கே எல்லா கட்சிகளும் வாக்கு வங்கி அரசியல் நோக்கி செயல்படுதுன்னா நாம் தமிழர் கட்சி கொள்கை அரசியலை நோக்கி செயல்படுது. அது சரியான பாதையா? மேடம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கொள்கை வழி அரசியல் சரியா தப்பான்னு விவாதிக்கிற நேரம் இது இல்லை. இது நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கிறது, பிஹைண்ட் ரூட்ஸில் பேசிகிட்டு இருக்கிறது 26 என்ன நடக்க போதும். ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஒரு நொடியும் அதுவும் டிஜிட்டல் வேர்ல்டில் தொலைக்காட்சிகளுக்கு ரொம்ப முக்கியம். எனக்கும் முக்கியம், என்னை விட உங்களுக்கும் முக்கியம், நம்ம 2 பேரோட நிறுவனங்களுக்கு முக்கியம். நம்ம பெரிய கொள்கை அளவில் ரோமங்களை பிளக்கக்கூடிய தத்துவார்த்த விசாரணைகளுக்கு இங்கே இடமில்லை. அது தனி டிபேட். வெரி சிம்பிள். 26ன்றது எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் இட்ஸ் அ ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் அடிப்படையில் பேசக்கூடியது. கூட்டணி இல்லைன்னா நீ ஜெயிக்க முடியாது. நான் அதை தான் சொல்கிறேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து, ஸ்டாலின்லேருந்து, சந்திரபாபு நாயுடுலேருந்து, மம்தா பானர்ஜி வரைக்கும் எல்லாருமே ஜெயிச்சவங்க எல்லாருமே அலைன்ஸ் வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. திஸ் அ ஃபண்டமெண்டல் ரூல் ஆஃப் த கேம். எந்த விளையாட்டையும் அதனுடைய விதிகளோட தான் ஆடணும். சீமானோட ப்ராப்ளமே நான் விதியோ இந்த விளையாட்டை என் இஷ்டத்துக்கு ஆடவே எனக்கு எந்த ரூலும் பொருந்தாதுன்றாரு. இது ஒரு விதமான எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதாவது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு அணுகுமுறை. ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா நடைமுறைக்கு ஒவ்வாத அணுகுமுறை. நான் இன்னும் 3 தேர்தல் கூட தோப்பேன், 3 தேர்தல்னால் இன்னும் 20 வருஷம், அதுக்கு பிறகு என் காலத்துக்கு பிறகு எங்கள் தம்பிமார்கள் ஜெயிப்பாங்கன்றது நடைமுறைக்கு அறவே ஒத்து வராத ஒரு விஷயம். அதனால் இந்த தேர்தலில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இருக்காது. கடந்த 4-5 தேர்தல்களில் சீமானுக்கு என்ன முடிவு கிடைத்ததோ அதுதான் இந்த தேர்தலையும் கிடைக்கும். இது என்னையும் உங்களையும் விட சீமானுக்கும் நன்றாக தெரியும், சீமானின் தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் நன்றாக தெரியும். இல்லை அதை விட கம்மியாக தான் கிடைக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணப்படுது. அதனால தான் அந்த டிஸ்கஷன் இல்லை. நான் அப்படி குறைச்சி மதிப்பில்லை, கோவப்படுவார். ஏன்னா அவங்க ஓட்டு விஜய்க்கு போகுதுன்னு சொல்கிறதால அவங்களுக்கு கோவம் வருது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே கூட நான் போக விரும்பலைன்ற நான். மேபி ஐ எம் ராங். நான் எதுக்கு ஒருத்தரை காயப்படுத்தணும்? பிரச்சனை நீ ஜெயிக்க போறியா இல்லையா? சார் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேடம். அதாவது அகேன் ஐ எம் டெல்லிங், சி when you play a game, play it according to the rules. இது ஒரு கேம். இது நான் என் இஷ்டத்துக்கு ஆடுவேன்னா கிரிக்கெட் விளையாட போகும்போது பேட் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கையாலே அடிப்போம் பாலன்னு. எப்படி இந்த வேலையை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இது விளங்காது. இது 8%, அடுத்து 10% ஆகலாம். நம்ம பேச 28-30% கிராஸ் பண்ணால் தான் நீ ஜெயிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச அந்த 8% 6 குறையுதா 10 மாறுதானா டசன்ட் மேக் டிஃப்ரென்ஸ். 2 ஒன்று தான். The result is 0. சரி, நாங்கள் கொள்கைக்காக நிற்கிறோன்னா வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொள்கைகளை மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் விரும்புகிற கொள்கையை கூட ஓரளவு மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சு நீங்கள் சாதிக்கணும் சமுதாயத்தில்னா அதிகாரத்தை கைப்பற்றணும். முதல்ல அதிகாரத்தில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரோல் இருக்கணும். அந்த காம்ப்ரமைஸ்க்கே நான் தயாராக இல்லைன்னா வரட்டு வாதம் பேசுகிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் நான் சொல்ல. ஜெயித்தவங்க எல்லாருமே கூட்டணி வச்சு தாங்க ஜெயிக்கிறாங்க. கூட்டணி இல்லாமல் ஒருத்தர் கூட இந்தியாவில் ஜெயிக்க முடியாது. அப்போ இவர் மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆகவே இது அவங்க தான் முடிவு பண்ணணும். அது 8ஆவதா 8 10ஆவதா 8 6ஆவதா விஜயாலன்றது இம்மெட்டீரியல். அது எது வேணாலும் சரி. நான் கேட்குறேன், விஜயால உங்களுக்கு 6ஆவில் 8ஆவே இருக்குன்னா சந்தோஷமா? அதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா? ஒரு அர்த்தமும் கிடையாது. பிகாஸ் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா ஜெயிக்க தான் போகிறீங்க. நம்ம பேசணும் நம்முடைய அந்த புதிய பிஹைண்ட் ரூட்ஸ் சீமான் பேட்டியில் பேசும்போது உங்கள் கையில் 10 எம்எல்ஏ இருந்தனா உங்கள் அரசியலை வேறு அப்படின்னு நான் கேட்கும்போது அவருடைய பதில் திருப்திகரமாக இல்லை. அவர் அதை காதிலே வாங்கலை. பட் இந்த பாலிடிக்ஸ் ரொம்ப நாள் அவருக்கு ஓடாது. நான் அதை உறுதியாக சொல்கிறேன். 26 அவர் தனியாகத்தான் போவார்ன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ரிசல்ட் கடந்த தேர்தலில் மாதிரி தான் இருக்க போகுது. அதற்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் அவருடைய பாதை மிகவும் கடினமானதாக மாறி போகும். நிறைவாக இதோட பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு சீமான் அவர்களுடைய மாநாடு குறித்து எதுவுமே நம்ம பேசவே இல்லை. கடந்த காலங்களில் அந்த கால்நடைகளுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தினார். இப்போ அடுத்தது மரங்களின் மாநாடு அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி? இல்லை, எனக்கு என்னமோ அதில் தவறு இருக்கிறதா படலை. அந்த விஷயங்கள் எனக்கு அவர் மேலே ஒன்றும் வருத்தமோ கோபமோ இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு அது ஒரு புதுமையாக தான் படுது. அது ஒரு மனித நேயத்தின் வெளிப்பாடு தான். அது
நான் மரங்களையும் கட்டி அணைப்போம், மாடுகளையும் கட்டி அணைப்போம்லாம் ஒரு மனித நேயத்தின் வெளிப்பாடு தான். தட்ஸ் அ நியூ வே ஆஃப் புதிய அணுகுமுறை. அதில் ஒரு தப்பும் இல்லை, அது தப்பே இல்லை. அது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கை மீதான அந்த ஒரு காதலையும் விலங்குகள் மீதான அன்பையும் தான் அது காட்டுது. ஏன்னா இன்றைக்கி வந்து இயற்கை மனிதன் வந்து வரைமுறை இல்லாமல் அழித்து கொண்டிருக்கிறான். இந்த பூமியில் வந்து மகாத்மா காந்தி சொன்னார் இல்லையா, அதாவது வந்து மதர் நேச்சர் ஹஸ் காட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீட், நாட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீடுன்னு. இயற்கை அன்னையிடம் நம் ஒவ்வொருவரின் தேவைக்கும் தேவையானது இருக்கிறது, ஆனால் நம் ஒவ்வொருவரின் பேராசைக்கும் தேவையானது இல்லை. மதர் நேச்சர் ஹஸ் காட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீட்ஸ், நாட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீடு. ஆனால் இன்றைக்கி மனிதன் வந்து தன்னுடைய பேராசையால் வந்து இந்த பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி ஏன் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தராகண்டில் இதில் ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் மிகப்பெரிய வெள்ளத்தில் அவையெல்லாம் ஏன் மாட்டிக்கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பருவநிலை மாறுபாடு, புவி வெப்பமயமாதலால் நம்ம மிகப்பெரிய விலையை அதுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து இன்றைக்கி காலையில் ஒரு கட்டுரையோ ஒரு கட்டுரை தான் நினைக்கிறேன், அல்லது அது மேலே இருக்கக்கூடிய ஒரு பொன்மொழி மாதிரி போட்டிருந்தாங்க. இந்தியா ஹேஸ் இட்ஸ் சிவிலைசேஷனல் கிராட்டிடியூட் டு ஹிமாலயாஸ்னு. இந்தியாஸ் சிவிலைசேஷனல் கிராட்டிடியூட் டு ஹிமாலயாஸ். இந்தியாஸ் சிவிலைசேஷனல் கிராட்டிடியூட் டு ஹிமாலயாஸ். இமயமலைக்கு தன்னுடைய கடந்த கால பாரம்பரிய நாகரிகத்தின் செழுமைக்காக இந்தியா கடமைப்பட்டிருக்கிறது. இந்தியாவை வாழ வைத்து கொண்டிருப்பது இமயமலை இல்லையா? இன்றைக்கி அங்கே போய் வந்து எவ்வளோ தூரம் அந்த இயற்கையை அழிக்க முடியுமோ, அதுவும் இந்த மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு மிகப்பெரிய அணைக்கட்டுகளை, மிகப்பெரிய அனல் மின் நிலையங்களை, புனல் மின் நிலையங்களை போய் வந்து, அதாவது எர்த்குவைக் வரக்கூடிய இடங்களில் கட்டுறாங்க. ஒமானில் வந்து கேள்விப்பட்டிங்களான்னு தெரியாது, 1 மில்லியன் ட்ரீஸை வெட்டுறாங்க அங்கே வளர்ச்சின்ற பாதையில். கேட்டால் சைனாக்காரன் உள்ளே வந்துடுவான், அது டிஃபென்ஸ் காரிடார்னு ஒரு பக்கம் காதாடுகிறான். டிஃபென்ஸ் காரிடாரில் எதுக்கிட வந்து அந்த இதெல்லாம் வந்து பப்பு, ஸ்பா, இதெல்லாம் வந்து நைட் லைஃப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறான்னா அதுக்கு பதில் இல்லை. 10 லட்சம் மரங்களை அந்தமான் நிக்கோபாரில் மட்டும் மோடி கவர்மெண்ட் வெட்டி எரிய திட்டங்களை தயாராக வச்சுருக்குது. அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணுறாங்களாம். கேட்டால் வந்து அது சைனாக்காரன் வந்துடும், அதனால் வந்து டிஃபென்ஸ் காரிடார் வேணும், டெவலப்மெண்ட் வேணும். 10 லட்சம் மரத்துக்கு ஈக்குவலாக எங்கடா போடும்னா ஹரியானாவில் மரத்தை நட போகிறோன்றோம். ஒரு மரம் நடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 10 லட்சம் மரங்களை வெட்டி எரிய போகிற கவர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் வந்து இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிறிய அளவில் வேண்டுமானால் அல்லது அது கொஞ்சம் மேலே சீமானுடைய இந்த அரசியல் என்பது ஆரோக்கியமானதாகத்தான் இருக்கும். அதில் ஒரு தவறுமே இல்லை. இந்த மரங்களை கட்டிப்பிடிப்பது, மரங்களுக்கான மாநாடு, ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போவது, இதெல்லாம். ஏன்னா சில பேர் விஷமத்தனமாக அவர் எல்லோரும் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாருன்னு திமுகவோட பேடு மவுத்ஸ்லாம் பேசுகிறானுங்க. அதெல்லாம் கிடையாது, தப்பு. அப்படிலாம் அவர் செய்யலை. இயற்கை மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறையை நாம் பாராட்ட வேண்டும். பட் இவ்வளவும் சொல்லக்கூடிய நேரத்தில் யதார்த்தவாதியாக அவர் இல்லாமல் தொடர்ந்து ரொம்ப ஒரு முரட்டு பிடிவாதத்தில் அரசியலை அணுகுவாரேயானால் அவருடைய இந்த நல்ல தன்மைகள் கூட காற்றோடு காற்றாக விரைவில் கரைந்து போகும். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. Namma Manja Groups in iSpot, a premium smart plot community.